100க்கு கம்மியா இருந்தா 1 பாயிண்ட், எந்த பல்ஸுமே இல்லைன்னா 0 பாயிண்ட். கிரிமேஸ் எப்படி செக் பண்ணலாம்னா, வாய்க்குள்ளேயும் மூக்குக்குள்ளேயும் இருக்கிற ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடை நீங்க சக்ஷன் பண்ணி உறிஞ்சி எடுக்கும்போது குழந்தை அந்த பக்கமும் இந்த பக்கம் மூஞ்ச திருப்பிச்சுன்னா 2 பாயிண்ட், கொஞ்சமா திருப்பிச்சுன்னா 1 பாயிண்ட், எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல அப்படின்னா 0 பாயிண்ட். அடுத்தது ஆக்டிவிட்டி. நல்லா கையும் காலையும் மடக்கி வச்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா 2 பாயிண்ட், கொஞ்சமா மடக்கி வச்சுட்டு இருந்ததுன்னா 1 பாயிண்ட், மடக்கவே இல்லை அப்படின்னா 0 பாயிண்ட். லாஸ்டா நம்ம பார்க்க போறது ரெஸ்பிரேஷன். அதாவது மூச்சு எப்படி குழந்தை எடுக்குது அப்படின்றத நம்ம எப்படி நல்லா எடுக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்களா. இப்ப நம்மளா இருந்தமா நம்மளோட நெஞ்சு மேல வந்து போக கண்டுபிடிச்சிடலாம். ஆனா குழந்தைங்களுக்கு எப்படி பாக்குறது அப்படின்னா, நல்லா அழுகுதா அப்படின்னா 2 பாயிண்ட், மெதுவா அழுகுது அப்படின்னா 1 பாயிண்ட், அழுகவே இல்லை அப்படின்னா 0 பாயிண்ட். இந்த நார்மல் ஸ்கோர் பாத்தீங்களா 7ல இருந்து 10 இருக்கணும். அதுக்கு அப்கார் ஸ்கோரோட வேல்யூ என்னன்னு கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபியூச்சர்ல உங்க டாக்டர் உங்ககிட்ட எவ்வளவு அப்கார் ஸ்கோர் இருந்தது அப்படின்னு கேட்கும்போது நீங்க டாக்டர்கிட்ட சொல்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். 9, 8, 10 அப்படின்ற மாதிரி. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க.